Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நம்ம ஒரு தடவை செஞ்சிட்டா போதும் 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா வீட்ல இருக்கக்கூடிய பொருள் வச்சு எப்படி பண்ணுங்கறத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடிச்சு வச்சிருக்க ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா. இப்போ இது கூடயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது ட்ரை ஆகாமல் இருக்க மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம ரவை சேர்த்துருந்தங்காட்டி மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா சன்னமாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணும்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயராக தேய்ச்சிக்குங்க. அப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேய்க்கும் போது மேலே கொஞ்சமாக மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதோட எட்ஜஸ் நல்லா கட் பண்ணி விட்டுக்குங்க. நமக்கு மாவு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். இந்த எட்ஜஸில் கட் பண்ணுற மாவை நம்ம உருண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணதுக்கப்புறமா இதை நான் 4ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் போடுறேன். இப்போ இதை ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரெக்டாங்கிளாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதோட 2 சைடோட சென்டரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நமக்கு பட்டர்ஃப்ளை ஷேப் கிடச்சிரும். ஸோ இன்னொன்று கூட செஞ்சு காட்டுறேன். அப்படி செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு விரல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட 2 சென்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 செய்கிறதுக்கு தான் ஷேப் வராத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கே பர்ஃபெக்டான ஷேப் வந்துடும். இதே ஷேப் தான் செய்யணும்னு இல்லை, இது நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர்ஃப்ளைஸை இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒட்டுக்கா சேர்த்துட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் ஒன்றா சேர்த்துக்குங்க. இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்காட்டி சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரை ஆகிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இது நம்ம வெளியே எடுத்துடலாம். இது இப்படியே சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக்க போகிறோம். அதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் மாதிரி பண்ண போகிறோம். சர்க்கரை கரையை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு எடுத்திங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி கொதிச்சிட்ருக்கு. பாகோட பதம்லாம் நமக்கு தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பட்டர்ஃப்ளைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது நம்ம சக்கரை பாகில் ஊற வைக்க போகிறதில்ல, இந்த மாதிரி சேர்த்திங்கனாவே போதும். நல்லா மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். நல்லா ட்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான பட்டர்ஃப்ளை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன சின்ன பைட்ஸாக இருக்கங்காட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி நீங்கள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 10 நாள் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.